நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சொல்லின் செல்வி, செயலில் நெருப்பு, வீரத்தின் பிறப்பிடம், விவேகத்தின் மூச்சு. இந்திய விடுதலை போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் வேளையில் இந்திய சுதந்திர லீக்கின் சிங்கப்பூர் கிளையில் தலைவராக இருந்த எல்லப்பாவை சந்தித்து சொல்கிறார், இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக முக்கிய பொறுப்பேற்க நான் தயாராக உள்ளேன் என்றார். இதை கேட்டதும் இந்த செய்தியை உடனடியாக நேதாஜிக்கு சொல்கிறார்கள். கேப்டன் லட்சுமி அவர்கள் பங்களாதேச போரிலும் பிரிட்டானியா ஜப்பானிய போரிலும் நாங்கள் இந்த நாட்டிற்காக வந்து போராடுகிறோம் என்று போராடிய இளைஞர்கள், போராடிய வீரர்கள் அந்த போர்க்களத்தில் கீழே மாண்டு கிடந்த போது அவர்களுக்கு மருத்துவ உதவி கொடுத்தார், காயம்பட்டவர்களுக்கு மருத்துவ உதவி கொடுத்தார். அது மட்டுமல்லாது, இங்கிருக்கும் என் தமிழ் உள்ளங்கள், தமிழ் உணர்வு உள்ள என் உள்ளங்களுக்கு உரிமைகளே இல்லை, அதை விடுத்து எதற்கு உலக அழகி போட்டி நடத்த வேண்டும் என்பதற்கு எதிராக குரல் கொடுத்த ஒரே பெண் தலைவர் கேப்டன் லட்சுமி அவர்கள்தான். கண் கடைசியாய் காணும் வரை, கை கடைசியாய் ஓயும் வரை, மூளை கடைசியாய் சிந்திக்கும் வரை நான் இந்த நாட்டிற்காகவே வாழ்வேன் 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 என்று வாழ்ந்து சென்ற ஒரு முதல் பெண் தளபதி கேப்டன் லட்சுமி அவர்கள்தான். நன்றி. தமிழ்நாட்டில் பெண் பேச்சாளர்கள் குறைவு. வருங்காலத்தில் சிறந்த பெண் பேச்சாளர்களில் ஒருவர் வருவார் என்பதற்கு ஒரு அடையாளமாக பவித்ரா திகழ்கிறார். கேப்டன் லட்சுமி அவர்களுடைய சேவையை நாம் மறுக்க இயலாது. அதே மாதிரி நம்முடைய சகோதரி முனிஷ் பவித்ரா அவர்களுடைய பேச்சையும் நாம் மறக்க இயலாது. வாழ்த்துக்கள். மகாத்மா காந்திக்கே விடுதலை போராட்டத்தில் ஈடுபாடு ஏற்படுத்தியது தமிழச்சி தான், தில்லையாடி வெள்ளியம்மை தான். அவரே சொல்கிறாரு, தமிழர்கள் தான் என்னோடு அதிகம் இருந்தார்கள் இந்த விடுதலை போராட்டத்தில். அதனால் எதுலேயுமே நம்மால் முந்தி இருந்துட்டு அப்புறம் பிந்தி போயிடுறோம். அதுதான் எனக்கு என்னன்னே தெரியல, ரொம்ப நாளாக அது நடக்குது. அதாவது முந்தி இருக்கிறது அவன் செயல், அவன் பிந்தி போவது பிறர் செயல். அது இல்லை, அதில் இன்னொரு பிந்த வைப்பதில் தான் நான் சொல்கிறேன் அண்ணனுக்கு, அதுவும் நம்மவன் தான். அதுக்கு தான் நான் அதை வேறு மாதிரி சொன்னேன். ஏன்னா இவன் பூரா வடக்க இருந்தான் நம்மாள், இவன் தான் எழுதினவன் பூரா. இவன் ஏன் எழுதலை? சிதம்பரத்தை ஏன் எழுதலை? சுப்பிரமணியஸ்மாவை ஏன் எழுதலை? வீரன் வேலு தம்பியை ஏன் எழுதலை? தில்லையாடி வள்ளியம்மையை காந்தி திரும்ப திரும்ப சொல்கிறார். தமிழ்நாட்டில் 2 இளைஞர்கள் சொல்கிறார், அந்த 2 இளைஞர்கள் தான் எனக்கு உத்தியோகமாக இருந்தான், அவன் தான் என் கூட இருந்தாங்கிறார் காந்தி. அது மட்டும் இல்லை, காந்தி இன்னொரு செய்தி சொல்கிறார் பாருங்க, தமிழுக்கு சிறப்பாக. வடமாநிலத்தில் இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் தமிழை பயின்று விட்டார்கள் என்றால் இந்தியாவின் ஒருமைப்பாடு ஒரு நாளும் சீர்குலையாது அப்படின்னு சொல்றார். சரி, ரொம்ப அருமையாக பேசினேன், கொஞ்சம் திக்குனேன். இந்தியாவே திக்கிட்டு தான் இருக்குது, அதனால் முனிஷ் பவித்ரா திக்கலாம்ங்கிறாங்க ஐயா.